जय शचीनंदन जय शचीनंदन जय शचीनंदन जय गौरचंद्र विष्णुप्रिय प्राणनाथ नदिया विहारी जय शचीनंदन जय शचीनंदन जय शचीनंदन जय गौरचंद्र जय शचीनंदन जय शचीनंदन जय शचीनंदन जय गौरचंद्र विष्णुप्रिय प्राणधन नदिया विहारी विष्णुप्रिया प्राणधन नदिया विहारी जय शचीनंदन जय गौरचंद्र विष्णुप्रिय प्राणधन नदिया विहारी विष्णुप्रिया प्राणधन नदिया विहारी विष्णुप्रिय प्राणधन नदिया विहारी। गौरंग महाप्रभु की जय। स्वयं राधा कृष्ण प्रणय मिलित रूपः स्वयं राधा कृष्ण प्रणय मिलित रूपः सुमधुरः निमायी नामाड्यः सुमधुरः निमायी नामाड्यः कनकरुचि गौरः कलिगुरुः स्वयं राधा कृष्ण प्रणय मिलित रूपः सुमधुरः निमायी नामाड्यः कनकरुचि गौरः कलिगुरुः यथा बाल्यक्रीडां व्रजशिशुसमानः यथा बाल्यक्रीडां व्रजशिशुसमानः कृतमतिः यथा बाल्यक्रीडां व्रजशिशु समानः कृतमतिः परं विद्या सिन्धुः सकलविदुषां मण्डन मणिः यथा बाल्यक्रीडा व्रजशिशु समानः कृतमतिः परं विद्या सिन्धुः सकलविदुषां मण्डनमणिः विजयते। स्वयं श्री राधा कृष्ण युगल स्वरूपமாக ஆகி நிமாயி பண்டிட் என்கின்ற உயர்ந்ததான ख्याति பெற்ற பெயருடன் கண்ணனின் பாலலீலைகளைப் போல் இவரும் அனைத்து பாலலீலைகளையும் செய்து காட்டி கல்வியிலே பெரும் கடலாக ஞானக்கடலாக பிரேமையின் கடலாக வித்வான்களின் மனசையெல்லாம் பரிகரித்த சகல வித்வத் மண்டலங்களுக்கும் ஜகத்குருவாக விளங்கிய அந்த நிமாயி பண்டிட் என்கின்ற ஸ்வரூபத்தை போற்றி மகிழ்வோமாக. உயர்ந்ததான நிமாயி பண்டிட்டின் பாலலீலை அது கிருஷ்ணனின் லீலையைப் போல் இருந்தது. இப்பொழுது தாயார் சசி மாதாவின் மனசுக்கு திருப்தி ஏற்படுமா போல் உயர்ந்ததான ஒரு நாட்டுப்பெண் விஷ்ணுப்ரியா என்று ஒரு வியக்தை, அவருக்கு இரண்டாவது திருமணமாக இது அமைந்தது. விஷ்ணுப்ரியா விஜயதே புவி பூமி பூதா விஷ்ணுப்ரியா விஜயதே புவி பூமி பூதா கௌரப்பிரசன்ன ஹிருதயா ச பதிவ்ரதாக்ர विष्णुप्रिया विजयते भुवि भूमिभूता गौरप्रसन्न हृदया च पतिव्रताग्रा वैराग्यदीप्तशिखिका परभक्तिमूर्तिः वैराग्यदीप्तशिखिका परे भक्ति
प्रेमामृतार्णवमयी जयतु प्रपन्ना वैराग्यदीप्तशिखिका परभक्तिमूर्तिः प्रेमामृतार्णवमयी जयतु प्रपन्ना விஷ்ணுப்பிரியாவுடைய ஸ்மரணம் என்றும் இருக்க வேண்டும் என்று தியான ஸ்லோகம். விஷ்ணுப்பிரியா விஜயதே. எந்த விஷ்ணுப்பிரியா கௌராங்கரின் இரண்டாவது பத்னியாக புவியிலே ஸ்வயம் பூமாதேவியின் அம்சமாக எவள் தோன்றினாளோ, எவள் கௌர பிரசன்ன ஹிருதயா ச பதிவ்ரதாக்ரா, கௌராங்கரின் ஹிருதயத்தை பிரசன்னமாக வைத்திருப்பதிலே மிகவும் தேர்ச்சி பெற்றவளோ, பதிவ்ரதாக்ரா பதிவ்ரதைகளிலே அக்ரஸ்தானத்தை வகிப்பவளோ, பிற்காலத்திலே ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சதியான சாரதாமணி தேவி எவ்வாறு மகா ராமகிருஷ்ண பரமஹம்சர் பகவத் சரணத்தை அலங்கரித்த பிறகும் அந்த விவேகானந்தர் முதலான அனைத்து சிஷ்ய வர்க்கங்களுக்கும் தாயாக, இந்த ஜகத்திற்கே தாயாக இருந்து வழிகாட்டினாலோ அதுபோல் இவளும் இங்கே கிருஷ்ண சைதன்ய பிரபு ஸ்வயம் பரமாத்மாவோடு குருக்ஷேத்திரத்திலே ஆலிங்கனமாக செய்து கொண்டு அவனோடு இரண்டர கலந்தாரோ, அதன் பிறகு கௌடாவலி மண்டலத்துக்கு தான் அக்ரஸ்தானம் வதித்து குருஸ்வரூபிணியாக இருந்து வழிகாட்டி அவர் தந்த பாதுகைகளையே ஆணைத்து கொண்டு அனவரதம் நாமஜபம் செய்து கொண்டு அனவிரதம் அவர் நினைவலைவலையிலேயே இருந்து கொண்டு தன்னுடைய சிஷ்யவர்க்கத்திற்கு அவருடைய சிஷ்யவர்க்கத்திற்கு தான் தாயாக இருந்து வழிகாட்டினாளோ அவள் எவ்வாறு இருக்கின்றாள்? வைராக்கிய தீப்த சிகிகா, வைராக்கியத்திலே தன்னிகரற்று விளங்கினாள். எவ்வாறு கௌராங்கர் வைராக்கிய வித்யா நிஜ பக்தி யோக சிக்ஷார்த்தமேக புருஷ புராண ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய சரீரதாரி கிருபாம்புதி எஸ்தமம் பிரபத்தியே என்று வைராக்கியம் பக்தி என்கின்ற இரு விஷயங்களை கண்களாக கொண்டு உலகத்துக்குள்ளே அந்த ஆதிபுருஷனே ஸ்வயம், அந்த ஜெகதாதி குருவான கிருஷ்ணனே ஸ்வயம் வந்து இங்கு அவதரித்து நம்மை எல்லாம் ஆட்கொண்டாரோ, இந்த க்ஷண பர்யந்தம் எண்ணற்ற கோடான கோடி மக்களுக்கு பிராணனாக இருந்து கொண்டு மகாமந்திரத்தை போதித்து அனைவருக்கும் அதிலே ஒரு உயர்நிலையை தந்தாரோ, அப்ப அதற்கு ஈடு இணையாக சற்றும் தான் சளைத்தவள் அல்ல என்று வைராக்கிய தீப்த சிகிகா பரபக்தி மூர்த்தி, வைராக்கியம் என்கின்ற சுடர்வடுகின்ற நெருப்பு பிழம்பாகத்தான் இருந்தாள். இவளை நினைக்கும் பொழுது சீதாதேவி ஞாபகம் வருகின்றது. அவளும் தன்வி சாத்வி ராமஸ்மரணத்திலேயே நாமத்திலேயே மூழ்கி இருக்க ஆஞ்சநேய சுவாமி ஸ்வயம் சென்று ஆச்சாரிய ரூபேன்னு இருந்து அவளுக்கு சாந்தனம் செய்துவிட்டு வருகின்றாள். ராவணனோ அவளுடைய அனுமதியின்றி அவளை நெருங்கவும் அஞ்சுகின்ற நிலையிலே தான் அந்த பதிவிரதா சிரோமணியாக இருந்து கொண்டு அந்த பதிவிரதா அந்த விரதத்தினாலே தன்னை ஒரு அக்னி வளையத்துக்குள் அமர்ந்து கொண்டு தான் தபஸ் செய்து ராமநாமத்தையே முழுமூர்த்தியாக செய்து கொண்டு அந்த ராமநாம பிரபாவத்தினாலே மீண்டும் ஹனுமத் மூலமாக ராமபிரானிடம் வந்து சேர்ந்து பட்டாபிஷிக்தையாக அவள் அன்றும் இன்றும் அயோத்தியிலே வாசம் செய்த வண்ணம் இருக்கின்றாளோ அதுபோல் வைராக்கிய தீப்த சிகிகா பரபக்தி மூர்த்தி பிரேமாமிருதார்ணவமயி ஜெயது பிரபன்னா, தன்னை அண்டியவர்களுக்கும் தன்னை நினைப்பவர்களுக்கும் தன்னை புகழாக எண்ணுபவர்களுக்கும் மகாபிரபுவை நினைப்பவர்கள் அனைவருக்கும் அவருடைய நாமத்தை கூறுபவர்கள் அனைவருக்கும் குருஸ்வரூபிணியாய் இருந்து அவள் பிரேமாமிருதம் என்கின்ற ஒரு மகத்தான அமிர்த அர்ணவத்தை அமிர்த கடலை நமக்கு தருகின்றாள். அவள் ஜெயது பிரபன்னா, அவள் நம்மை காப்பவளாக விளங்குகின்றாள் என்று ஒரு தியான ஸ்லோகம் குருநாதன் தந்தது. அதை இங்கு சமர்ப்பிக்கின்றோம். புதிதாக திருமண தம்பதிகளாக ஆதர்ஷ தம்பதிகளாக ஜெகதாம்பதியான மகாவிஷ்ணு ஸ்ரீபதி எவ்வாறு லட்சுமியுடன் சகவாசம் செய்த வண்ணம் ஜகத்துக்கு ரட்சகராக இருக்கின்றாரோ அதுபோல் இருவரும் ஏகாந்தத்திலும் பகவன் நாம விஷயமாகவே பேசிக்கொண்டு ஏகாந்தத்திலும் பரமைகாந்திகளாக இருந்து கொண்டு ஏகாந்தத்திலும் பகவத் ஸ்மரணத்திலேயே நாமஸ்மரணத்திலேயே ஜாகரூகர்களாக இருந்து கொண்டு உலகிலே இதுபோல் ஒரு சதிபதிகள் இருக்க இயலாது என்ற ஒரு ஆதர்ஷ தம்பதிகளாக அவர்கள் இருவரும் இல்லறத்தை துவங்கினர். மகாபிரபுவோ லீலா நிமித்தம் அவதாரம் செய்தவர். எனவே அவர் ஏதாயும் பொருட்படுத்தவே மாட்டார். தனக்கு திருமணம் ஆகிவிட்டது, ஓஹோ
எண்ணற்ற சிஷ்ய வர்க்கத்திலே இவளும் ஒரு சிஷ்யை என்ற ஒரு பாவத்தோடு, ஆனால் ஹிருதயத்திலே அவளுக்கு என்று ஒரு தனி இடத்தை தந்தாள். தாய்க்கு அவள் பெரும் ஒத்தாசையோடு இருக்கின்றாள். பொறுமையின் சிகரமாக இருக்கின்றாள். பக்தியிலோ சிகரமாக இருக்கின்றாள். பதி சேவையிலோ தன்னிகரற்றவளாக இருக்கின்றாள் என்ற ஒரு எண்ணத்தினால் கருணையை வருஷித்தார் பிரபு. கையிலே பணம் எடுத்துக் கொள்ள மாட்டார் பிரபு. ஆனால் உயர்ந்த பொருட்களை வாங்கி கொண்டு வருவோம் வாருங்கள் என்று கூறி அன்பர்களையும் அழைத்துச் செல்வார். இவர் அழைத்துக் கொண்டு கரைத்தெருவை நோக்கி புறப்படும் பொழுது கையில் பணம் ஒன்றும் எடுத்துக்கொள்ளவில்லையே என்று நண்பர்கள் கூறினால், கவலை வேண்டாம், ஒவ்வொருடைய ஆசையும் எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்று பார்ப்போம் வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டு ஒரு கடைக்கு போனார். அப்பா, உன்னிடம் இருக்கின்ற உயர்ந்த துணிமணிகளை எடுத்து போடு என்பார். அவன் 100 வராகன் 1000 வராகன் பெருமான உயர்ந்த துணிகளை எல்லாம் எடுத்து காட்டுவான். துணிகள் ரொம்ப நன்றாக இருக்கின்றது அப்பா, ஆனால் பணம் எடுத்து கொண்டு வர மறந்து விட்டேன் என்று மெல்ல கூறுவார். கடைக்காரனோ, பரவாயில்லை, கடனாக எடுத்துக்கொண்டு போங்கள், உங்களை தெரியாதவர் எவர் உண்டு இவ்வுலகத்திலே, உங்களுக்கு கொடுக்கும் பாக்கியம் எனக்கு இருக்கட்டுமே என்றார். நான் இன்றும் கடன் வாங்கும் பழக்கம் இல்லையப்பா, இன்னைக்கு அந்த வழக்கத்தை நான் வித்துக்கொள்ள மாட்டேன், நான் பணம் எடுத்து வந்து வாங்குகின்றேன். ஐயா, தாங்கள் விலையே கொடுக்க வேண்டாம், எடுத்து சென்றுங்கள் என்று இனாமாகவே அவன் தந்து நமஸ்கரிக்கின்றான். இவை அனைத்தையும் 1, 2 அல்ல, பல்வேறு கடைகளிலே செய்து இவ்வாறு நண்பர் பட்டாளத்து அனைவருக்கும் உயர்ந்த துணிமணிகளை எல்லாம் வாங்கி தந்து அவற்றை பயன்பாட்டை யாது என்பதை தெரிந்து கொண்டு வாங்குங்கள், தேவையில்லாமல் இவ்வளவு வியர்த்தமாக பணத்தை தந்து வாங்க வேண்டிய பொறுவை இல்லாமல் பெற்று அந்த பாசத்திற்கு என்னை அடிமையாக்காதீர்கள் என்று உங்களுடைய அறியாமை எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்று சோதிக்க விரும்பி செய்தேன் என்று கூற அவர்களும் வெட்கி தலை குடிந்தவாறு சென்றனர். உண்மையான பக்தராகிய பாசர், அவருக்கு அடிக்கடி சினம் உண்டாகிவிடும். எல்லோரும் வயது அதிகப்பட அறிவும் நன்னடத்தையும் செறிவும் தன்னடக்கமும் உள்ளே கொண்டு வாழ்வர். ஆனால் இவரோ எப்பொழுதும் சினம் மிக்கவராகவே இருந்தார். உனக்கும் அப்பா வயது ஆக நீ சிறு குழந்தையாகி விடுகின்றாய் என்று சினத்துடன் ஒரு நாள் இவரிடம் கூறினார். நன்றாக இருக்கின்றதே, நாள்தோறும் கங்காதேவிக்கு பூஜை போடுகிறாயா? இல்லை, கங்கை தகப்பனாகி நீயே ஒன்றும் கொடுப்பதில்லை என்பார். வாறு ஒவ்வொரு வார்த்தையிலும் பொடி வைத்து பேசுவார். அவர்களுக்கு சாதாரண பாமர மக்கள், அறிவொன்றும் இல்லாத ஆட்சியர் போன்ற ஏழை பாழைகள் பிரபுவிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் அற்றவர்கள். மகாபிரபு ஒரு நாள் தாயாரை பார்த்தார். அம்மா, என்னுடைய மூதாதைகளுக்கு கடன் கழிக்க வேண்டியிருக்கின்றது, கயா பர்யந்தம் சென்று வரலாம் என்று இருக்கின்றேன், காஷி கயா போயிட்டு வரட்டுமா என்று அனுமதி கேட்கின்றான். அவனை தடுக்க அவளுக்கு திறன் இல்லை. மனைவியிடம் சொல்லிக்கொண்டு செல்லப்பா என்றார். விஷ்ணுபிரியாவிடம் சென்றான். அம்மா, நான் காஷிக்கும் கயைக்கும் போய்விட்டு வரட்டுமா என்றவுடன் அவள், உங்களது தாயாரை நான் பார்த்துக் கொள்கின்றேன், நிச்சயத்தையாக நீங்கள் சென்று வாருங்கள் என்று பிரியாவிடை தந்து அவரை வழி அனுப்புகின்றாள். அப்பொழுது தனது சிறிய தாயாரின் கணவராகிய சந்திரசேகரர் என்பவரை வீட்டுக்கு காப்பாக இருக்கும்படி கூறிவிட்டு செல்கின்றார். வழியிலே எல்லாருக்கும் கூட வந்தவர்கள் அனைவருக்கும் காய்ச்சல் நோய் ஏற்படுகின்றது. எனவே இவருக்கோ என்றைக்கும் எந்த ஒரு நோயும் பற்றியதில்லை. ஆனால் அவருக்கும் காய்ச்சல் பீடித்தது. அது நின்ற பிறகு உடம்பில் ஒரு வாதை. அவர் நடையில் அந்த காம்பீரியம் இல்லை. ஆயினும் கயை நெருங்கிவிட்டார். கயை நெருங்கியவுடன் ஓப்பில்லா ஒரு பேரு ஓகையுடன் பேர் ஆனந்தத்துடன் சொல்ல உண்ணாத ஒரு தன் தந்தையின் திருவடியை தான் காணப்போவதாக நினைத்து கொண்டு அந்த கயாசுரனுடைய வக்ஷஸ்தலத்திலே பெருமாள் இட்ட அந்த திருவடி அங்கு சிராரூபமாக இருப்பது, சாலக்கிராம ரூபமாக இருப்பதும் அதை காண வேண்டும் என்ற அவாளிலே வேகமாக பால்குண நதியை சென்று ஸ்நானம் செய்து அங்கே தேனும் பாலும் வரவழைத்து பிரபு திருவடிகளுக்கு அபிஷேகாதிகளை செய்து பூஜையை செய்தார். விஸ்வசஹஸ்ரநாமாதிகளை அனைவரும் போத தன்னை மறந்து நினைவிழந்து விழுந்தார். பிரபோ பிரபோ என்ற தீன குரல்தான் வெளியிலே கேட்டது. ஆனால் அவர் கீழே விழாதபடி தன்னுடைய சகாக்கள் அனைவரும் சீடர்கள் அனைவரும் தாங்கிக் கொண்டார்கள். ஒரு பக்கம் பாடசாலை
கவனிப்பாரற்று இருந்தது. இவருடைய குடும்பமோ சந்திரசேகரர் என்ற காப்பாளரின் பொறுப்பிலே விட்டுவிட்டு வந்த நிலைமை. இவருக்கு பிரஜை திரும்பி வருவதற்கு வெகு நேரம் ஆகிவிட்டது. மெல்ல களைத்து எழுந்து என்ன நடந்தது என்றார். நாளாக இவருக்கு கண்ணன் மீது பெரும் பக்தி ஏற்பட்டது. யாதிர்ச்சகமாக மறுநாள் ஈஸ்வரபுரி அன்று பஞ்ச உஷத்காலத்திலே கயாட்சத்திரத்திலே திருவடியை வைக்கின்றார். வைத்த கண்ணை வைக்காமல் அந்த கையிலே உற்ற அந்த திருப்பாதத்தையே கண்ணீசோர கண்டு தன் நினைவிழந்து அது மேலேயே விழுந்துவிட்ட பிரபுவை கண்டார் ஈஸ்வரபுரி. அவரை தூக்கி நிறுத்தி அவருடைய வலது திருச்சபையிலே துவாதசாட்சரி மகாமந்திரத்தை உபசேசம் செய்தார். அடுத்த கணம் மீண்டும் அவர் தலை சுற்றி கீழே விழுந்தார். உடம்பெல்லாம் மைக்கூர்ச்சி எறிய, கண்களிலே கங்கை பிரவாகத்தை மிஞ்சும் அளவுக்கு கண்களிலே நீர்ப்பெருக்கம், உடம்பெல்லாம் வியர்த்து தன்னை மறந்து கீழே விழ அவரை அனைவரும் வந்து தாங்கிக் கொள்ள, இந்த நிலை எனக்கு ஏற்பட வேண்டும், அக்காலம் என்னாலோ இவருக்கு இவ்வளவு சீக்கிரம் சித்தித்து விட்டதே என்று அவருடைய சிரசிலே கையை வைத்து ஆசீர்வதித்து அவருக்கு நினைவு வந்த பிறகு அங்கிருந்து ஈஸ்வரபுரி கிளம்புகின்றார். இங்கோ தாயார் ஒரு காலம் ஆகிவிட்டது, குழந்தையை பற்றி யாதொரு செய்தும் வரவில்லையே என்று தவித்து கொண்டிருந்த போது ஒரு நாள் யாரோ ஒருவர் வந்து மகாபிரபுவுக்கு ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி கூறினார். அவளுக்கு மகாபிரபுவிடம் ஏற்பட்ட மனநிலையிலே மாற்றத்தை கண்டு வியந்தாள், மகிழ்ந்தாள், நடுங்கினாள். இப்பொழுதுதான் விஷ்ணுப்பிரியாவை கைப்பிடித்தான். அதற்குள் இவ்வாறு அவனிடம் மாற்றமா என்று அவளுடைய எண்ண ஓட்டம் சென்றது. அப்போது சதாசிவர், ஸ்ரீமான், முராரி அனைவரும் தன்பால் வந்து போகும்படி ஆளை அனுப்பினார். அவர்கள் அனைவரும் வந்தனர். கதைக்கு சென்ற மைந்தன் அவனுடைய விஷயமாக கேள்விப்பட்டவை அனைத்தையும் கூறினார். கிருஷ்ணனின் ஸ்ரீபாதத்தை பார்த்தேன் என்று கூறும் அளவிற்கு அவனுக்கு தைரியம் இருக்கின்றது. எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன், அனைவரும் இங்கே இருங்கள், வந்து விடுவான் என்று கூற, அப்பொழுது பெரும் மகாமந்திர உரத்த குரலிலே அனைவரும் பாட, நடுவிலே ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டும் தன்னை மறந்து நெல்லியை கையை தூக்கிக் கொண்டு உச்சைஹி ஆஸ்பாலயந்தம் கரசரணமஹோ ஹேமதண்ட பிரகண்டோ உச்சைஹி ஆஸ்பாலயந்தம் கரசரணமஹோ ஹேமதண்ட பிரகாண்டௌ பாஹுன் ப்ரோத்ருத்ய சத்தாண்டவ தரளதனும் புண்டரீகாயதாக்ஷம் விஸ்வஸ்ய அமங்களக்னம் கிமபி ஹரிஹரீதி கிமபி ஹரிஹரீதி உன்மாதநாதைஹி விஸ்வஸ்ய மங்களக்னம் கிமபி ஹரிஹரீதி உன்மாதநாதைஹி வந்தே தம் தேவச்சூடாமணிம் அதுலரசான்விஷ்ட சைதன்யசந்திரம் வந்தே தம் தேவச்சூடாமணிம் அதுலரசான்விஷ்ட சைதன்யசந்திரம். மகாபிரபு வரும் நிலையை கண்ட மக்கள் மனதிலே தோன்றிய அந்த திருவுருவம் உச்சைஹி ஆஸ்பாலயந்தம் ஹே ராமா ஹரே கிருஷ்ணா முகுந்தா கேசவா ஜனார்தனா என்று உரத்த குரலிலே ஒரு தங்க தண்ட வாழைத்தண்டு போன்ற இரு கரங்களை தூக்கி கொண்டு இங்கும் அங்கும் ஆடிக்கொண்டு பாஹுன் புரோத்ருத்ய இரு கைகளை உயர தூக்கி கொண்டு ஆகாசத்தை பார்த்த வண்ணம் அந்த கண்கள் கங்கா பிரவாகத்தை மிஞ்சும் அளவிற்கு பெரும் நீர்தாரையை பொடிந்த வண்ணம் சத்தாண்டவ தரளதனும் தன் உடல் ஓரளவுக்குத்தான் ஏற்கக்கூடிய நிலையில் அந்த க்ஷீண தசையிலும் அந்த விரகாவேஷத்திலே அந்த விஷ்ணுபாதத்தை
கண்டுவிட்ட அந்த ஆனந்தத்தினாலே தன்னை மறந்து ஆடிப்பாடி மகிழ்ந்த வண்ணம் அந்த வேகத்திற்கும் ஓட்டத்திற்கும் மன ஓட்டத்திற்கும் இடைப்பட்ட அந்த உயர்ந்த தாண்டவத்தோடு கூடியவரா புண்டரீகாயதாட்சம் ஆகாசத்தை அந்த கிருஷ்ணானுபவத்தை பெற வேண்டும் என்று கண்களை விரித்து கொண்டு பாடிய வண்ணம் அந்த கிருஷ்ணனை காணாததினாலே ஏற்பட்ட விரகபாவத்தினாலே விஸ்வஸ்ய மங்களக்னம், இந்த உலகிலே என் போன்ற எவ்வளவு ஜீவன்கள் கிருஷ்ணனை காணாது தவிக்கின்றனர், அவர்களுடைய சமமெல்லாம் நீங்க வேண்டுமே என்று கிமபி ஹரி ஹரிதி உன்மாதநாதை ஹரி 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 என்று உயர்த்த குரலிலே கூறிய வண்ணம் அழுத வண்ணம் ஆடி பாடி மகிழ்ந்த வண்ணம் சாதுக்கள் நடுவிலே உன்மாதநாதை பைத்தியம் பிடித்தவன் பிதற்றுவது போல் அந்த நிலையிலும் ஹரிநாமத்தை உரத்த குரலிலே ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் உன்மாதம் பெற்றவராக அந்த நாமத்திலே நாமோன்மாதத்திலே அந்த மதுர ரசத்திலே அந்த மதுர பாவத்திலே தன்னைத்தான் இழந்தவராக வந்தே தம் தேவ சுடாமணிம் அந்த அவதாரங்களுள் சர்வ வரிஷ்டமான அவதாரமாகிய அந்த கிருஷ்ணாவதாரத்தின் அனுபவத்தை கொட்டுவதற்காக ராதையின் நிகூட பிரேம தத்துவத்தை உலகத்திலே வழங்குவதற்காக எவர் அவதரித்திருக்கின்றாரோ அதுல ரசான்விஷ்ட எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகா என்று வேதங்களும் எவருடைய நிலையை கூற இயலாது திரும்பிவிட்டனவோ அப்பேற்பட்ட அந்த பாவனேபியோவி பாவனம் மதுரேபியோவி மதுரதரம் லாவண்யோப்பி லாவண்யோத்தர தரம் என்ற நிலையிலே விளங்குகின்ற அந்த கௌராங்க சந்திரன் சைதன்ய சந்திரம் வந்தே என்று கண்டவர்கள் விண்டவர் கண்டிலர் என்ற நிலையிலே அவர் ஆடிப்பாடி வரும் அழகை அனைவரும் விஷ்ணுப்பிரியாவிற்கும் தாயாருக்கும் ஓடிச் சென்று எடுத்தோதினர். தாயாரோ பிரபுவின் இந்நிலைமை யாருக்கும் வரக்கூடாது, அவர் கனவிலும் கண்ணனை மறக்க மாட்டேன் என்கின்றார். தடுமாறி விழுகின்றான். எவ்வளவு காலம் இந்த ஏழை சசிதேவியால் இதை பொறுத்து கொள்ள முடியும்? எனவே சசிதேவி பாசரை கூப்பிட்டு அனுப்புகின்றாள். அவர் வருகின்றார். வந்து பார்த்தவுடன் அவளுக்கு சற்று தெளிவு பிறந்தது. மறுநாள் பாசர் அவருடைய இல்லத்திலே மகாபிரபுவும் இவருடைய அடியார்களும் கூடி ஆடிப்பாடி கண்ணனை மகிழ்விக்க இருக்கின்றனர் என்ற செய்தி காதில் விட இது வேறு சேர்ந்து விட்டதா என்று தாயாருக்கு எண்ணம் ஏற்பட்டது. அங்கு கங்காதரர், முராரிகுப்தா, முகுந்தர், ஸ்ரீமான், பாசர், கதாதரர் அனைவரும் ஒன்று கூடி ஹரிகீர்த்தனத்தை துவங்குகின்றார்கள். மகாபிரபு பொதுவாக லோகவிலட்சணமான சாது, மற்றவர் கண்களுக்கு இவன் என்ன ஞானி என்று தோணும் மனிதனைப் போல் காட்டிக்கொள்வார். ஆனால் தேவ தோற்றத்தையும் காட்டுவார் என்று அன்று அனைவருக்கும் நிரூபணமாகிட்டு விட்டது. சங்கீர்த்தனத்தின் உச்சகட்டத்திலே அனைவரும் மகாமந்திரத்தை ஆடிப்பாடி மகிழ அப்பொழுது மகாபிரபுவிடம் பல்வேறு பாவங்கள் ஏற்பட்டன. நிசிம்ம பாவம் ஏற்பட்டது. வெகு நேரம் கிடைத்து அழங்கியது. அவரே ராதாகிருஷ்ண யுகலமாகவும் தரிசனம் தந்தார். இவ்வாறு அநேக வித ரூபங்கள், மாற்றங்கள், நிலைகள் இவற்றினாலே அவர் ஜுவலிக்கலானார். அனைத்து மகான்களும் அன்று கூடிய சத்சங்கம் எவருக்கு கிடைத்ததோ அதை ஸ்மரிப்பவர் அனைவருக்கும் சகல விதமான பாபங்களும் ஓடிவிடும் என்பது சத்தியமாகும். அப்படி மகாபிரபுவின் லீலைகள் நான் கண்ணனை கயா கஷேத்திரத்திலே கண்டேன். அவருடைய திருவடியிலே இருக்கின்ற வஜ்ஜ அங்குஷ யவ ரேகாதிகள் அனைத்தும் கண்ணனின் ஸ்வரூபத்தை, அந்த உருவத்தை, அந்த வைத்தால் வைத்த கண்ணை வாங்கும்படியான அந்த உயர்ந்த தியானாஸ்பதமான அந்த நீலமணியை, உஜ்வல நீலமணியை நான் கண்டேன் என்று அனைவருக்கும் எடுத்துவதுகின்றார். இவரிடம் அடிக்கடி தோற்றங்களும் மாற்றங்களும் நினைவலைவுகளும் பல்வேறு தேவதா அம்சபூதமான பரவச நிலையும் பாவாவேசமும் பாவோத்ரேகமும் கம்பம் அஸ்ரு முதலான உயர்ந்த நற்பாவங்களும் அடிக்கடி நினைவு தப்பி விழுவதும் ஹரிஸ்மரணத்தினால் மீண்டு எழுவதும் அனைவருக்கும் போதிப்பதும் இவ்வாறாக அவர் நிலை ஆயிற்று. இந்த நிலையிலே நாள் பாடசாலையை நடத்த இயலுமா என்று கங்காதாசரை பார்த்து கேட்க, இனி இவர்களுக்கெல்லாம் என்னிடத்திலே அறிபக்தியை கேட்டாலே ஒழிய மற்றொன்றும் என்னால் போதிக்க இயலாது என்று தாழ்மையாக கங்காதாசரிடம் கூறிவிட்டு வந்து விட்டார். மயா மானுஷ ரூபாயா மகாமங்கள விக்கிரகாய மயா மானுஷ ரூபாய
महामङ्गलविग्रहाय गौराय कृष्णरूपिणे गौराय कृष्णरूपिणे मङ्गलं ते कृष्णत्विषे मङ्गलं ते कृष्णत्विषे मया मानुषरूपाय महामङ्गलविग्रहाय गौराय कृष्णरूपिणे मङ्गलं ते कृष्णत्विषे मङ्गलं ते कृष्णत्विषे मङ्गलं ते कृष्णत्विषे जय गौरांग महाप्रभु की जय जय गौरावली मंडल की जय दिव्य भद्र भगवन नाम की जय।